நீட் எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே இருக்கு, நாட்கள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இப்போ நீங்க எவ்வளோ கட் ஆஃப்க்கு எய்ம் பண்ணி படிச்சா உங்களுக்கு ஒரு ஜிஎம்சி காலேஜ் கிடைக்கும். நான் பேச போறது எல்லாமே ஃபேக்சுவல் பேஸ்டு தான். பட் ஓகே, நான் இப்பே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், அப்படியே நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. டிபெண்டிங் ஆன் த கொஷின் பேப்பர் இந்த வேல்யூஸ் மாறலாம். ஓகே, பட் நம்ம எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகே அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாரு. கட் ஆஃப் மார்க் எனக்கு எவ்வளோ வேணும் ஃபார் நீட் 2026, ஓகேவா? ஸோ நீட் 2026 நம்ம கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு இருக்கணும், இது நிறைய பேர் காமெண்ட் அவுட். ஏன் அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன். அட்லீஸ்ட் எனக்கு அதுக்காகயாச்சும் என் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வாங்கணுங்கிறது தெரியணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நம்மள்ட்ட டிஃப்ரெண்ட் கேட்டகிரி இருக்குது. நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் தான் பேச போகிறோம். அதுலேயே இந்த 85% தான் பேசுகிறோம். ஆல் இண்டியா கோட்டா பேசலை. ஓகே, நம்ம ஸ்டேட் கோட்டா வச்சு தான் பேச போகிறோம். ஸோ ஓசி கேட்டகிரி, பிசி கேட்டகிரி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, அப்புறம் எஸ்டி, மொத்தத்துக்கு நம்மளுக்கு 7 கேட்டகிரி, 1 2 3 4 5 6 7 7 கேட்டகிரி இருக்கு. இந்த 7 கேட்டகிரிலாம் எவ்வளோ மார்க் எடுக்கணும் சரிங்களா? நம்ம சும்மா இஷ்டத்துக்கு ஒரு நம்பர் கொடுக்க போகிறது இல்லை, நம்ம பேஸ்ட் ஆன் டேட்டா தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் 2025ல் ஓகே ஜிஎம்சிக்கு எவ்வளோ கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்கு, இதுக்கு பார்த்தோன்னா லாஸ்ட் மார்க்கடா. இப்போ நான் சொல்லிடுறேன், இது ஃபர்ஸ்ட் ரவுண்டோட டேட்டா தான். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் நான் அந்தளவுக்கு பிலீவ் பண்ணுறது இல்லை, ஏன்னா அதெல்லாம் உங்கள் லக்கை பொறுத்து. ஓகே, ஸோ மேபி 1 மார்க் 2 மார்க் குறையலாம், 1-2 மார்க் கூட எல்லாம் சரியா, என்ன வேணாலும் நடக்கலாம், நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஓகே, ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்துட்டோன்னா உனக்கு சேஃப். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் பூரா உனக்கும் பதட்டம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல நல்லா பார்த்துக்கோ. ஓசி கேட்டகிரி 538, பிசிக்கு 509, பிசிஎம்க்கு 504, இந்த மாதிரி நீயே டைரக்டாக பார்த்துக்க முடியும். ஓகே, இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சார் இந்த மார்க் எடுத்து எனக்கு டாப் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, இது வந்து கட் ஆஃப் மார்க். கடைசியாக ஜிஎம்சி இந்த மார்க்குக்கு கிடைச்சிருக்கு. அப்போ டாப் மெடிக்கல் காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் சொல்லணும்னா ஸ்டான்லி மாதிரி மெடிக்கல் காலேஜ் 509ல் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸ்டான்லியோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 509ல் 609. இங்கே பாரு, 537ல் எல்லா ஜிஎம்சி முடிஞ்சு. ஸ்டான்லி மாதிரி காலேஜ் வேணுமா, மார்க் பார்த்துக்கோ 609. அப்போ மார்க் டாப் நாட்ச்ல இருக்கணும், அப்போதான் பெஸ்ட் காலேஜ் கிடைக்கும். இது வந்து முடிகிறது. ஓகே, அப்போ நம்ம கட் ஆஃப்னு சொல்றோம்னா ஜிஎம்சி 36 ஜிஎம்சி இருக்குன்னா 37 அந்த செமி ஜிஎம்சிலாம் நான் எடுக்கல. ஓகே, அதே மாதிரி எய்ம்ஸும் நம்ம கணக்கில் எடுக்கல. ஓகேவா? நம்ம பேசுறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மெடிக்கல் காலேஜஸ். ஓகே, ஸோ ஸ்டேட் மெடிக்கல் காலேஜஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 36 காலேஜ் இருக்கிறதுலே கம்மியான மார்க்ல எந்த மார்க்ல சீட் கிடைச்சிருக்கு பேஸ்ட் ஆன் ஒரு கேட்டகிரி. ஸோ அதுதான் இந்த மார்க். சார் அப்போ எனக்கு இப்போ டெஸ்ட் எழுதிக்கிட்டு எனக்கு 540 வருது, நான் ஓசி கேட்டகிரி சீட்டு கிடைச்சிருமா? 550 வருது, 600 மார்க் வருது, எனக்குலாம் சீட்டு கிடைச்சிருமா? வீட்டில் இப்போயே வந்து ஸ்டெத்தஸ்கோப் வாங்கி வச்சிருவானா? வெயிட் அ மினிட், ரியாலிட்டி இங்கே இருக்கு சார். சார் என்ன சார் சம்பந்தமே இல்லாத ஒரு கட் ஆஃப் வச்சிருக்கீங்க, என்ன சார் 538 இருக்கு, இங்க 651 இருக்கு, 509 அங்க 620 இருக்கு சார், என்ன சார் இது அப்படின்னா இதுதான் 2024 கட் ஆஃப். ஓகே, கட் ஆஃப் இருக்கிறதுலே அதிகமான கட் ஆஃப் இந்த பர்டிகுலர் இயர். இருக்கிறதுலே கம்மியான கட் ஆஃப் ரீசன்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா இது இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது. சரிங்களா? 2021 வரைக்கும் நம்ம காம்படிஷன் போகக்கூடாது. இப்போ ரீசெண்டாக எடுத்தீங்கன்னா டஃப்பான கொஸ்டின் பேப்பர் வந்து இதுதான் கட் ஆஃப், ஈஸியான கொஸ்டின் வந்தால் இந்த கட் ஆஃப் இன்னும் மேலே போகும். இப்போ நம்ம என்ன சார் இந்த வருஷம் 2026ல் எதிர்பார்க்கலாம்? எப்பயுமே நான் என்ன சொல்லேன்னா கட் ஆஃப் மாறும்டா, சரியா? கட் ஆஃப் மேலே கீழே போகும், ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக மாற்றம் வராது. புரியுதா இல்லையா? சார் இந்த வருஷம் ஏதோ ஃபினான்ஸ்லாம் ஏதோ சொன்னாங்களே நிறைய காலேஜ் வரப்போகுது அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தோமே. காலேஜ் வந்து சொன்னதுக்கு அப்புறமேல் அது சேலுக்கு வர்றதுக்கு டைம் ஆகும். ஓகேவா? இப்போ காலேஜை கட்டி அதுக்கப்புறமேல் எல்லா அவர் பர்மிஷன் வாங்கி லேப் ரெடி பண்ணி டாக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து வேலைக்கு வச்சதுக்கு அப்புறமேல் தான் அது என்ன ஆகும், நம்ம கவுன்சிலிங்க்கு வரும். ஸோ அதுக்கெல்லாம் டைம் ஆகும், அதுக்குள்ளே நடக்காது. சொல்கிறது புரியுதா இல்லையா? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கஷ்டமான கட் ஆஃப், ஈஸியான கட் ஆஃப். ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து சேமாக இருக்க போகுது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் சேமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள், அந்த ரேங்கிங்கும் சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க, மார்க் 2025 கட் ஆஃப்க்கும் 2024 கட் ஆஃப்க்கு மார்க்குக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் ரேங்கை பாரு, ஆல்மோஸ்ட் சேம் ரேங்க்.
ஒரு 100-200 ரேங்க் டிஃபரன்ஸ்குள்ள தான் இருக்கும். தெரியுதா? இந்த இடத்துல மட்டும் எஸ்டிக்கு மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது. சரியா? மற்றபடி பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆல்மோஸ்ட் சேம். அப்போ ஒரு சேஃப் ஸ்கோர், சார் எனக்குலாம் பெரிய கனவு சார், எனக்குலாம் ஸ்டான்லி மாதிரி காலேஜஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரேங்க் அதுக்கேற்ற மாதிரி நீ பிளான் பண்ணணும். சரியா சார்? ஒரு ஆவரேஜ் ஒரு சேஃப் ஸ்கோராக சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு ஜிஎம்சி கிடைச்சா போதும் சார் அப்படின்னா ஓப்பன் கேட்டகிரியில் இருக்கவங்க ஒரு 1000. சரி, எங்களால் டாப்ல வேணும்னா நீ ஒரு 200-250 அப்படி எய்ம் பண்ணணும். சரியா? தமிழ்நாடோட ரேங்க் லிஸ்ட்ல 200லேருந்து 250 அந்த மாதிரி ரேங்க் எய்ம் பண்ணணும். 3000ல கிடைக்குதா நம்மளுக்கு ஒரு டீசென்டான காலேஜ், ஓகேவா? ஒரு டாப் 30ல வந்தா கூட போதும் அப்படின்னா 2500. ஆப்வியஸ்லி 3000 வரைக்கும் எனக்கு சீட்டு கிடைக்கும், ஓகேவா? இதுக்கு ஒரு 3000, இதுக்கு ஒரு 3800 கிட்ட வச்சுக்கலாம். நான் சொல்றது கடைசி வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு சீட் வாங்கின அந்த கதை ஆயிடக்கூடாது. கொஞ்சம் சேஃபா ஓகே எனக்கு சீட்டு கிடைச்சிரும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா இந்த ரேங்க் எய்ம் பண்ணணும். ஒரு 9000 கூட வச்சுக்கலாம் நம்ம இந்த இதுக்கு. இந்த ரேங்க் எய்ம் பண்ணு சார். ரேங்க் சொல்லிட்டீங்க சார், ஆனா நான் வந்து இப்ப ரேங்க் வச்சு படிக்க முடியாதுல்ல, எனக்கு 250வது ரேங்க் வேணும் அப்படின்னு சொல்லி நான் படிக்க முடியாது. அப்ப என்ன கட் ஆஃப் வச்சு சொல்லுங்க சார். கட் ஆஃப் வச்சு நீங்க பேசினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்படின்னா என்ன மார்க்? கொஸ்டின் பேப்பர் வந்து ஒன்று ஈஸியா வரலாம், இல்லைன்னா டிஃபிகல்ட்டா வரலாம். ஆனா நம்ம சேஃப் சைட்ல இருக்கணும். அப்ப கொஸ்டின் ஒரு ஈஸியா வருது அப்படின்னா ஓசி கேட்டகிரியில இருக்கிறவங்க 600 மார்க் எய்ம் பண்ணு. சரியா? இதுல இருக்கியா 550. சரியா? பெரிய மாற்றம் வராது பிசி எம்பிசிக்குலாம். இது 40. சரியா? நான் சொல்றது ஃபுல்லா சேஃப் சைடுனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். சேஃப் சைட்ல இருக்கணும். இவ்வளோ மார்க்காச்சு வாங்கிட்டேன்னா உனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். புரிஞ்சா? நல்லா பாரு, 538 முடிஞ்சு நல்ல ஒரு காலேஜ் வேணும், ஒரு 600 மார்க்காச்சு எய்ம் பண்ணு. சரியா? எய்ம் பண்ணிட்டு குறைஞ்சாதான் நம்மளுக்கு ஒரு டீசெண்டான இது கிடைக்கும். ஓகேவா? ஈஸி கொஸ்டின் பேப்பர் வந்தா இங்க 509 550 ஆல்மோஸ்ட் ஒரு 50 மார்க் கூடயே வச்சிருக்கேன். புரிஞ்சா? ஆக்சுவலா ஈஸி கொஸ்டின் மாத்தி எழுதிட்டோமா? இது டிஃபிகல்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. டிஃபிகல்ட் கொஸ்டின் பேப்பர் வந்தா உன் மார்க் இப்படி இருக்கணும். ஈஸி கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா உன் மார்க் 680. ஆல்மோஸ்ட் இந்த மார்க் ரேஞ்ச் இருக்கணும். அப்ப நீ ப்ரிப்பேர் பண்றப்ப கொஸ்டின் பேப்பரை பாரு, இது ஈஸியா டிஃபிகல்ட்டா. ஓகேவா? சரி, நல்லா பாரு, இதுல ஒரு சேயிங் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சரிங்களா இன்னும் அந்த கேம்ல இருக்கீங்களா, நீட்டோட கேம்ல தான் இன்னும் இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு முடிஞ்சிருச்சா, ஹோப்ஸே முடிஞ்சிருச்சாங்கிறது பயாலஜி டிசைட் பண்ணும். பேஸ்ட் ஆன் பயோமா தான் நீங்க கேம்ல இருக்கீங்களா இல்லையான்னு தெரியும். கெமிஸ்ட்ரி மார்க் வச்சு தான் உனக்கு வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இல்லைன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜான்னு தெரியும். உங்களோட பிசிக்ஸ் மார்க் வச்சு தான் நீங்க வந்து டாக்டர் ஆக போறீங்களா இல்லையா அப்படிங்கிறதே தீர்மானிக்கும். சரியா? சரி, இப்போ நான் இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் கொடுக்கணும், என் மார்க்குன்னு அதை வச்சு நான் பார்க்கணும் எந்த அளவுக்கு மார்க் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், உண்மையிலே நான் இந்த அளவுக்கு மார்க்லாம் எடுக்கிறதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னா ஒன்று பண்ணாத, கீழே வந்து நான் ஒரு மெர்சல் பேட்சோட லிங்க் கொடுக்க சொல்றேன். அந்த மெர்சல் பேட்ச்ல உனக்கு டெஸ்ட் வந்து ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் அப்லோட் ஆயிடுச்சு, இன்னும் அப்கமிங் டேஸ்ல டெஸ்ட் வரும். ஓகேவா? அந்த டெஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீ என்ரோல் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுல எந்த மணியும் நீ கொடுக்க தேவையில்லை. ஓகே? அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டியோட ஸ்டாண்டர்ட்ல தான் நாங்களும் செட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் கொடுத்து உன் ஸ்கோர் எவ்வளோ வருதுன்னு பாரு, அதுக்கு ஏற்ற மாதிரி நீ டிசைட் பண்ணிக்கோ ஒன்னால இதில் ஷைன் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, மெர்சல் பேட்ச்ல ஏகப்பட்ட லெக்சர்ஸும் அவைலபிளாக இருக்கும் எல்லா லெசன்ஸ்க்கு. நீ அதையும் பார்த்து என்ன பண்ணுவோம் ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.